தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள். ஒரு ஆசிரியரின் கடமை. பாடங்களை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியர் பணி அல்ல. அந்த மாணவன் தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காத ஒரு நிலையில் வாழ வேண்டும் என்ற மாரல் எஜுகேஷன் என்பது கொடுக்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய கல்வியானது சமுதாயத்தில் உடலை கொண்டு, அறிவை கொண்டு, பொருள் ஈட்டி, தானம் செய்து வாழ்ந்து, குடும்பத்தின் கடமையை நிறைவேற்றி சமுதாயத்தையும் காக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுவே சரியான கல்வி முறை. தனக்கோ பிறர்க்கோ ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யக்கூடாது என்ற அறிவுரையும் அதில் இருக்க வேண்டும். அறநெறியை தெரிந்து நடைமுறைப்படுத்துகிறவர், உணர்த்துகிறவர் மட்டுமே நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். இன்றைய சமுதாயத்தில் ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வரையறை இல்லாமல் இருக்கிறது. சரியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள் அல்லது நெறிமுறைகள் இல்லாததால் தான் ஆசிரியர்களிடத்தில் அறம் என்பது இல்லாமல் போய்விட்டது. கல்வி என்பது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். தற்கால ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தன் பணிகளை செய்வது என்பது கடமை அடிப்படையின் கீழ் வந்துவிடும். அவைகள் ஈகையாகாது. ஆசிரியர்கள் தன் கடமையை செய்யும் போது அதனால் அறியாமை என்பது விலக வேண்டும். ஆசிரியர் மற்றும் மருத்துவர் பணியில் கடமையும் ஈகையும் ஒருங்கிணைந்து இருப்பதால் இவை இரண்டும் புனிதமான சேவை என்று வைத்தார்கள். தொழில்நுட்ப துறையில் ஒருவர் வேலை பார்க்கிறார் எனில் அவர் அந்த வேலையை மட்டும் தன் திறமைக்கேற்ப செய்து விடுவார். அவருக்கும் மனிதர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவருக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் மட்டுமே தொடர்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் எத்தனை உற்பத்தி செய்ய வேண்டுமோ அதனை செய்துவிட்டால் அவர் கடமை முடிந்து விடுகிறது. மருத்துவ பணியும் ஆசிரியர் பணியும் அகம் சார்ந்த வாழ்க்கைக்கான செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை கூறக்கூடியதாய் இருப்பதால் இவ்விரண்டு பணிகளும் மிக புனிதமான சேவைகள் என போற்றப்படுகின்றன. தற்காலத்தில் அப்பணிகளின் புனிதத்துவம் கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் இல்லவே இல்லை. சமுதாயத்தில் இப்பணிகள் கடமை என்ற அளவில் மட்டுமே இருக்கிறதே தவிர ஈகை என்ற நிலைக்கு வருவதே இல்லை. அந்த கடமையையும் செய்யாதது இன்னும் ஒரு மோசமான நிலை. ஆசிரியர்களால் பள்ளிகளில் அறநெறி அல்லது நீதி நெறி சார்ந்த கதைகளும் போதனைகளும் கூறப்படுவதில்லை. அது போன்ற பாடங்களையும் எடுத்து விட்டார்கள். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை வாசித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய சிந்தனை ஒரு ஆசிரியரின் கடமை. ஆசிரியர் பணி என்பது ஒரு புனிதமான பணிகளிலே ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்வார்கள். இது ஆசிரியர் பணி என்பதும் மருத்துவம் என்பதும் இந்த இரண்டிலும் அந்த தன்மைகளை அடிப்படையாக கொண்டு இதனுடைய பணியை ஒரு சிறந்த பணியாக சமுதாயத்தில் அமைத்தார்கள். ஏன் என்று பார்த்தால், பொதுவாக ஆசிரியர் பணி என்பதில் கல்வி என்ற ஒரு முழுமையான ஒன்றை சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியர் பணி. கல்வி எப்பொழுது முழுமை அடைகிறது என்றால், எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு என்ற ஐந்தும் இணைந்து கொடுக்கப்படும் பொழுதுதான் அங்கு கல்வி முழுமை அடைகிறது என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே
இந்த இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு இரண்டையும் இணைத்து கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வியை போதிக்கக்கூடியவர் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாயத்தினுடைய பண்பாடாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்திலே அந்த எழுத்தறிவு, மொழியறிவு, தொழிலறிவோடு கல்வி நின்று விட்டதை பார்க்கிறோம். இயற்கை தத்துவ அறிவும் ஒழுக்க பழக்க அறிவும் இங்கு கல்வி என்பதில் எடுக்கப்பட்டு விட்டது, அது கொடுக்கப்படவில்லை. எப்பொழுது குருகுலம் என்ற நிலையிலிருந்து கல்வி நிலையங்கள் என்று மாறியதோ அங்கு இந்த தொழில் செய்வதற்காகவே கல்வி என்று ஆகிவிட்டது. இப்படி ஆகிய காரணத்தினால்தான் இந்த தொழில் செய்து பணம் ஈட்டுவது மட்டும்தான் வாழ்க்கை என்று இந்த சமுதாயம் இந்த பொருளின் பின்னாலேயே சென்று 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 துன்பத்தின் உச்ச நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த தொழில் கல்வியோடு கல்வி நிறுத்தப்பட்டதுதான் காரணம். சரி, அந்த அடிப்படையில் ஒரு ஆசிரியர் என்பவர் அந்த அறநெறி என்பதையும் போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இப்பொழுது ஆசிரியர் அந்த அறநெறியில் அவர் வாழ்கிறாரா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அறநெறி என்பது என்ன? அறநெறி என்பது இரண்டே விஷயங்கள் தானே. ஒன்று, யாருக்கும் துன்பம் கொடுக்காது இருத்தல் ஒழுக்கம். துன்பம் என்பதை போக்குதல் என்பது ஈகை. இந்த இரண்டும் தானே அறநெறியில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அறத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கல்வி இருக்க வேண்டுமே. இங்கு தொழிற்கல்வியோடு நிற்கும் பொழுது அந்த தொழிற்கல்வி எப்படி இருக்கிறது? பொருள் சம்பாதிப்பதற்கான கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால் யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பணம் வந்தால் போதும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தொழில்கள் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதன் காரணம். விஞ்ஞானம் வளர்ந்து 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 அது விஞ்ஞானம் ஒரு தனித்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த விஞ்ஞானம் ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமாக யாருக்காவது துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது சிந்திப்பதே இல்லை. அந்த விஞ்ஞானம் எனக்கு எந்த அடிப்படையில் இருந்தால் எனக்கு லாபமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய டெக்னாலஜி என்பதாக மாறிவிட்டது. அப்ப அந்த அடிப்படையை கொண்டு இருக்கக்கூடிய கல்வியை போதிக்கக்கூடிய இன்றைய ஆசிரியர் பணி என்பது அறம் என்பதே இல்லாத ஆசிரியர் பணியாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். இதே போலதான் மருத்துவம் என்பதும் அதே நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு இன்றைய சிந்தனையிலே இந்த அறநெறிகளில் கடமை, ஈகை இரண்டையும் இணைத்து பணி செய்யக்கூடியதுதான் இந்த ஆசிரியர் பணி, மருத்துவ பணி என்று இன்றைய சிந்தனையில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக பணி என்பதில் கடமை என்பதோடு நின்று விடுகிறது. ஆனால் ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும் கடமை என்பதோடு நிற்கக்கூடாது, அதில் ஈகை என்பதும் இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது புனிதமான பணி என்பது ஆகாது. அப்ப இப்போ கடமை என்பதே சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடமையும் ஈகையும் இணைந்து இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் ஒழுக்கம் என்பது ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பணி. இப்ப கடமை என்பது கூட இந்த சமுதாயத்தில் பெற்ற கடனை திருப்பி செலுத்துகிறோம் என்பது கடனாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கடமை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு நேரம் அந்த கடமையாற்ற வேண்டும் என்று நேரத்தை அங்கு நிர்ணயம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு
கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்காக நான் வேலை செய்கிறேன் என்பதை கடமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த சமுதாயத்துக்கு நாம் இந்த சமுதாயத்திலிருந்து அனுபவித்த அந்த அனுபவத்தை திருப்பி கொடுப்பதற்காகத்தான் நான் வேலை செய்கிறேன் என்ற உணர்வு சமுதாயத்தில் எங்குமே இல்லை. ஏன் இல்லை? இந்த ஆசிரியர்கள் சொல்லித்தரவில்லை. ஆசிரியர்களே சம்பளத்துக்குத்தான் வேலை செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்படும்? சரி, ஆசிரியர்கள் சொல்லவில்லை, இந்த சமுதாயமாவது சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? சமுதாய தலைவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? சமுதாய தலைவர்கள் நாங்கள் தொண்டு செய்வதற்காக வருகிறோம் என்று அங்கு அரசியலில் வந்து அவர்களே அங்கு தொண்டு என்பதே இல்லாமல் அவர்களும் அங்கு ஒரு வியாபார நோக்கிலே ஒரு சுயநலமாகத்தானே வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அப்படி என்றால் இதையெல்லாம் சமுதாயத்துக்கு யார் சொல்லித் தருவது? யார் சொல்லுவது? இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் அவ்வப்போது மகான்கள் தோன்றுகிறார்கள். மகான்கள் தோன்றினாலும் இப்பொழுது இந்த விஞ்ஞானம் என்ற ஒரு நிலையில், கல்வி வளர்ந்து விட்ட நிலையில், இந்த ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்துகள் சமுதாயத்தில் எடுபடவில்லை. இது கல்வியின் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டால்தான் அது சமுதாயத்தை சென்றடையும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது சென்றடையாது. இது ஏன் சென்றடைய வேண்டும்? ஏன் இது அந்த ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும் இப்படி ஒரு புனிதமான பணியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவை இரண்டு பணிகளிலும் இருப்பவர்கள் சரியாக இருந்தால்தான் சமுதாயத்தில் துன்பம் என்பது இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும், துன்பத்தை குறைக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னும் அதீதமான நோய்களும் அதீதமான துன்பங்களும் அதீதமான இயற்கை சிற்றங்களும் வந்து இந்த சமுதாயம் துன்பத்தின் உச்சத்திற்கு செல்லக்கூடிய காலம் கூடிய விரைவில் இல்லை. துன்பத்தின் உச்சத்துக்கு சென்றாலும் அதை அனுபவித்தாலும் அதை அனுபவிக்கும் காலம் முடிந்த பிறகு மீண்டும் அதே போல அந்த பணம் ஈட்டும் அந்த பணிதான் இயல்பான பணி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக வல்லவா இன்று இருக்கிறது. சமுதாயம் இயல்பு நிலைக்கு வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இயல்பு நிலை என்பது என்ன என்று கேட்டால், யாரை கெடுத்தாவது நான் பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஓடுவது, உழைப்பது என்பதுதான் இயல்பான வாழ்க்கை என்று இந்த சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயற்கை என்ன செய்யும்? இப்பொழுது கொடுத்த அந்த இயற்கை சீற்றத்தை விட பல மடங்கு பெரிய துன்பத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க இருக்கிறது. கொடுத்தாலாவது இவர்கள் மாற்றம் பெறுவார்களா என்ற ஒரு நிலை வருகிறது. அப்ப இதை பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர் பணி என்பதை இயற்கையை எடுத்துக்கொண்டது என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆசிரியர்கள் அவர்கள் பணியை செய்யவில்லை, மருத்துவர்கள் அவர்கள் பணியை சரியாக செய்யவில்லை. இந்த பணியை இயற்கையே எடுத்து செய்யும் பொழுது எப்படி அதை செய்ய வேண்டி இருக்கும்? அதீதமான இயற்கை சீற்றங்கள், அதீதமான பெரிய கொடுமையான நோய்கள், இவற்றின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடியதாக அமையும். அந்த அடிப்படையிலே இந்த ஆசிரியர் பணி என்பது ஒரு புனிதமான பணி. ஆனால் அவை இந்த சமுதாயத்தில் இப்பொழுது மாற்றக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை இல்லை என்றாலும், இதை இந்த இளைஞர்களுக்கு நாம் இதனுடைய அந்த அறம் சார்ந்த அந்த தத்துவங்களை எடுத்துரைத்து இந்த சமுதாயம் மாறினால்தான் அங்கு மாற்றம் ஏற்படும். அப்படி இல்லாத நிலையில் இங்கு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக இந்த ஒரு சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கர்ம வினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம் என்பது அதீதமாக உணரக்கூடிய அளவில் உணர்த்தினால்தான் இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் இன்னும் பெரிய துன்பத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2030க்குள்ளாக ஒரு பேரழிவை இந்த உலகம் சந்திக்க இருக்கிறது என்பதும் தெரிகிறது. இந்த 2025 ஒரு பெரிய அழிவை எல்லா மக்களும் அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பது
ஜோதிட ரீதியாக என்னுடைய கருத்தில் அது நடக்க இருக்கிறது என்பதையும் நான் உணர்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் இந்த 2 பணிகளும் அந்த புனிதமான பணிகளிலிருந்து விலகி அவை ஒரு கடமை என்பதில் கூட முழுமையாக இல்லாமல் அதையும் பணம் என்ற நோக்கிலே இருக்கக்கூடியதாக மாறிவிட்டதுதான் காரணம். இதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக ஆசிரியர்களாக இருப்பவர்களாவது அந்த ஆசிரியர் பணி என்பதில் முழுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த விடுபட்ட கல்வியாகிய இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இந்த 2ஐ மட்டும் கொடுப்பவர்கள் தான் ஆன்மீக ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களாவது இந்த தத்துவத்தை உள்ளது உள்ளவாறு சொல்ல வேண்டும். இவர்களும் பணத்திற்காக பேசுவது ஆன்மீகம் என்று ஆகிவிட்டால் இன்னும் கொடுமையான விளைவுகளை இந்த உலகம் சந்திக்க இருக்கும் என்ற அடிப்படையில் இவையெல்லாம் பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுவது இல்லை. நாம் பயம் என்ற உணர்வில் நாம் அறநெறியில் வாழ்வதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி உலகமெங்கும் பரவ வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் அந்த பயம் கலந்த பக்தியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய சிந்தனையை நாம் சமுதாயத்துக்கு கொடுக்கின்றோம். இன்றைய சிந்தனையை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தியானமே யோகா, யோகமே ஞானம்.